ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசுன்னு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர், கலை பண்பாட்டு இயக்ககம், தமிழ் வளர்ச்சி வளாகம், 2ஆம் தளம், தமிழ் சாலை, எழும்பூர், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி சிறப்பு ஆட்சேர்ப்பு அறிவிக்கை. கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களில் இனசூழ்ச்சி முறைப்படி நேரடி நியமனத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு நிரப்பப்பட உள்ளனர். பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா விரிவுரையாளர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,200 ரூபாயிலிருந்து 1,33,100 ரூபாய். அதுக்கடுத்தாக எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விரிவுரையாளர் பார்த்தீங்கன்னா குரலிசை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விரிவுரையாளர் புல்லாங்குழல். சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,200 ரூபாயிலேருந்து 1,33,100 ரூபாய் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. விரிவுரையாளர் தவில். சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,200 ரூபாயிலேருந்து 1,33,100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விரிவுரையாளர் வயலின். சம்பளம் பார்த்தீங்கன்னா 36,200 ரூபாயிலேருந்து 1,33,100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்த கருடங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 4 கருடங்கள் கொடுத்துருக்குறாங்க. பட்டியல் பிரிவினரில் தகுதியுடைய அருந்ததியர் எவரும் இல்லாத நிலை ஏற்படின் பிற பட்டியல் பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து விரிவுரையாளர் பதவிகளுக்கும் பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா 30 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம். அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 55 வயது கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நியமன அலுவலரால் வரையறுக்கப்பட்டவாறு குரலிசை கருவி இசையில் 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் தொழில்முறை பணி அறிவு பெற்றிருத்தல் வேண்டும். நியமன அலுவலரின் கருத்தின்படி தொழில்முறையில் நல்லறிவு பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வரம்புறையாக தவில் விரிவுரையாளர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா நியமனம் செய்யப்படுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்க பெறாத நிலையில் பார்த்தீங்கன்னா நியமன அலுவலரின் கருத்தின்படி குறைவான கல்வி தகுதி வாய்க்க பெற்றோர் உரிய கலைத்துறையில் தொழில்முறையில் நல்லறிவு பெற்று இருப்பின் அவர்கள் நியமனம் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21/10/2024.